ஜூலி பிக் பாஸ் செட்டுக்குள்ள நுழைந்தப்ப நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆச்சரியமாகவே பார்த்தோம். அது மட்டும் இல்ல, தமிழச்சி வீரமங்கை அப்படி இப்படின்னு அவங்கள தோல் மேல தூக்கி உட்கார வச்சுட்டோங்க. ஆனா போக போக அவங்களுடைய சுயரூபம் வெளிப்பட ஆரம்பிச்சுது. நம்மளுடைய ஆர்த்தி அக்கா பிக் பாஸ் செட்டுக்குள்ள இருந்தப்ப கூட வந்துட்டு ஜூலி ஃபேக்குடா பேக்கு அப்படின்னு நம்ம கிட்ட பல முறை சொல்லியும் நம்ம அதை கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, ஜூலிக்கு எதிராக யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களுக்கு எதிராக நம்ம வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் மீம்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு கிரியேட் பண்ணி ஓட விட்டோம். இதனாலேயே ஆர்த்தி அக்காவும் வெளியே போனாங்க. ஜூலிக்கும் ஓரளவுக்கு மவுஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சுது நம்ம ஜூலியோட சுயரூபமே. ஜூலி வந்துட்டு நம்மளுடைய காயத்ரிக்கு சிங்சாங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் ஜூலியோட நடவடிக்கைகள் அனைத்தையுமே வந்துட்டு தற்போது சமூக வலைத்தளத்தில் நெட்டிசன்கள் கழுவி கழுவி பயங்கரமா விமர்சனம் செய்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, காயத்ரி மேடம் வந்துட்டு ஜூலியை பல முறை வந்துட்டு காரி துப்பிருக்காங்க. எதுக்கு சும்மா சும்மா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க, என் கூட பேசுற வேலை வச்சுக்காத அப்படி இப்படின்னு ஜூலியை பல முறை வந்துட்டு கேவலப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் ஜூலி என்னவோ வந்துட்டு அவங்கள சொந்த அக்கா மாதிரியே, அக்கா உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன்க்கா, உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னு பயங்கரமா பேசியிருந்தாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு, அக்கா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டீங்களா அப்படின்னு இதுக்கு மேலே நான் பேச விரும்பலைங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்பவே பாசமாக பேசிகிட்டே இருக்காங்க நம்மள ஜூலி. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, இவங்க ரெண்டு பேர் சந்திச்சே 30 நாள் தான் ஆகுது. அந்த 30 நாளில் இவங்க கிட்ட கிட்டத்தட்ட 3000 சண்டைகளும் வந்திருக்கு. அப்படி இருந்துமா இவங்க கிட்ட பாசம் வந்திருக்கும்? கொஞ்சம் நம்புற மாதிரியே இல்லை. எனக்கும் ஆரம்பத்தில் இருந்து அந்த டவுட்டு தாங்க. அப்படி இருந்தும் எதுக்காக ஜூலி வந்துட்டு காயத்ரி கிராமியை இன்னும் வரைக்கும் வந்துட்டு தேடி தேடி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய் டிவி வந்துட்டு ஒரு ப்ரொமோ போட்டிருக்காங்க. அந்த ப்ரொமோவில் கூட வந்துட்டு ஜூலியை வந்துட்டு காயத்ரி கிராம் காரி துப்புறாங்க. நீ எதுக்கு சும்மா சும்மா என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்க, மற்றவங்களை பற்றி எதுக்காக என்கிட்ட வந்துட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்க, அவளை பற்றி எதுக்காக வந்து என்கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோதான் மக்கள் வந்துட்டு ஜூலியை காரி துப்புனாலும் மறுபடியும் வந்துட்டு ஓவியாவை பற்றி காயத்ரி கிட்ட போட்டு கொடுக்குற வேலையவே ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜூலி. இதனால தான் ஜூலியை வந்துட்டு நெட்டிசன்கள் தற்போது காரி துப்பிட்டு இருக்காங்க. என்ன பிரயோஜனம், எவ்வளவு காரி துப்புனாலும் மறுபடியும் அதே வேலையை தானே ஜூலி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே சலிப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழகத்திலேயே 2வதா வந்துட்டு அருவருக்கத்தக்க ஒரு முகமாக ஜூலியை தற்போது தமிழக மக்கள் சமூக வலைதளத்தில் சித்தரித்து வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதுவும் மிகையாகாது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பிக் பாஸ் குறித்த முழு வீடியோஸையும் பார்க்கறதுக்கு ஹாட்ஸ்டார் இணையதளத்தை பயன்படுத்திக்கோங்க.